Hello friends, welcome to Sky Winners. Okay, இப்போ இந்த வீடியோவில் நாம் யூனிட் 2 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வித் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே இப்போது இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது கிளாஸுக்கு போயிடலாம். இப்போது எக்ஸாம்பிள் 1 ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன். ரைட் சைடில் பாருங்கள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறேன். இப்போது போன வீடியோவில் பார்க்கும்போது இந்த கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தது, வெறும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை போட போகிறோம், பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே வந்து லெஃப்டில் பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார்மேட் போட்டிருக்கிறேன். கீழே வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1st April 2016, தட் மீன்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். அடுத்த பேலன்ஸ் ஷீட் இது எப்போதும் போடுற ஃபைனல் பேலன்ஸ் ஷீட் 2017. நம்ம பீரியட் வந்து கொஸ்டினில் பாருங்கள், ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2017. ஸோ 17க்கு முன்னாடி 16 இது ஓப்பனிங் கேபிட்டல், இது போடணும். ஓகே, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போதும் போல் நான் வந்து போன வீடியோ சொல்லியிருக்கிறேன், இந்த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் வந்து அசட்ஸ் லைபிலிட்டிஸ் இருந்துன்னா அதை ஹைலைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போது இதில் பாருங்கள், லெகசிஸ் வந்து லைபிலிட்டிஸ், லைஃப் மெம்பர்ஷிப் லைபிலிட்டிஸ். ஸோ அதை நம்ம ஹைலைட் பண்ணிக்குவோம். இங்கே அசட் சைடில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் பர்ச்சேஸ்ட், இது ஒரு அசட். ஸோ அதையும் ஹைலைட் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது பாருங்கள், மீதியில் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸ்டேஷ்னரி, என்டர்டெயின்மெண்ட்டு, மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொரு ஐட்டம் இருக்குது பாருங்கள், ப்ரைஸஸ் அவார்டட், இது பேமெண்ட்டில் இருக்குது. ரெசிப்ட்ஸில் பாருங்கள், ப்ரைஸ் ஃபண்டு ரெசிப்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரே சிமிலராக இருக்கிற ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு இன்கம், இப்படி ரெண்டுமே இருந்தது அப்படின்னா, ரெண்டும்னா ஃபண்டாக இருக்கணும். இப்போ ரெசிப்ட் சைடில் வந்து ப்ரைஸ் ஃபண்டு, அந்த ஃபண்டுங்கிற வேர்டு இருக்கணும். ஸோ இங்கே எப்படி இருக்குது, ப்ரைஸ் ஃபண்டு ரெசிப்ட்ஸ்ன்னு இருக்குது. அதே ப்ரைஸ் இங்கே வந்து ப்ரைஸஸ் அவார்டுன்னு இருக்குது. அதாவது ப்ரைஸஸ் கொடுக்கறதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க, 6000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபண்டில் வச்சுருக்காங்க. ஃபண்டில் வச்சுக்கிட்டு ப்ரைஸஸ் வந்து அவார்ட் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி இந்த ரெண்டுமே ஒரு ஃபண்டும் கொடுத்து அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருந்ததுன்னா, இந்த ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டு தான் கொண்டு போகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன், இதையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 6000 இந்த 5000 ரெண்டுமே லைபிலிட்டிஸுக்கு போகும். லைபிலிட்டி சைடு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் 6000 மைனஸ் 5000 அப்படி காட்டணும். ஓகே, இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்துடுவோம். இன்கம் ஃபஸ்ட் ஐட்டம் என்ன வந்து ரெசிப்ட்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன், பை சப்ஸ்கிரிப்ஷன்.
இன்னர் காலத்தில் அமௌண்ட் போடுங்க 18,000. சப்ஸ்கிரிப்ஷன் 18,000. நான் ஏன் இன்னர் காலத்தில் போட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், கடைசி ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு. இதுக்கு என்ன மீனிங்? சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆயிடுச்சு 1700, பட் இன்னும் கைக்கு வந்து சேரலை, நாட் எட் ரிசீவ்டு. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா இதுவும் கரண்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ ஆட் outstanding 1700. இது எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம்? ரெண்டு ஆட் பண்ணுங்க, 19,700. இது எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம்? ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 18,000 இதில் போட்டிருக்கு, ஆனால் 1700 இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் மொத்தம் 19,700ங்கிறது ஃபார் திஸ் இயர். இந்த இயருக்கு நமக்கு வர வேண்டிய இன்கம் 19,700. ஸோ எவ்வளோ இன்கம் வரணுமோ அந்த டோட்டல் இன்கமும் நம்ம இன்கமில் காட்டி ஆகணும். அதில் வந்தது 18,000. இந்த 1,700 இன்னும் வரல, அது டியூ, பட் டியூ ஆயிடுச்சுன்னு வரல. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஐட்டம் இங்கே எதுவுமே இல்லை, முடிஞ்சது. இப்போ பேமெண்ட்டுக்கு வர்றோம். பேமெண்ட்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஃபஸ்ட் ஐட்டம் மேட்ச் எக்ஸ்பென்சஸ். அமௌண்ட்டு 7,000. அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். என்டர்டெயின்மெண்ட் 8,000. அடுத்த ஐட்டம் ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரி பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 1,200, ஓப்பனிங்கில் 1,200 இருந்தது. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி க்ளோசிங்கில் 2,000 இருக்குது. ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஏதோ ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். அந்த இப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் கொடுத்துருந்தாங்க. அதே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் மெத்தட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ டு ஸ்டேஷ்னரி என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் ஸ்டாக் இன்னர் காலத்தில் போடுறோம். இங்கே பாருங்கள், ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஓப்பனிங் 1,200. இது கூட ஆட் பர்ச்சேசஸ். இப்போ இந்த இயரில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு 1,800. ஸோ ரெண்டு ஆட் பண்ணி கீழே போட்டுருவோம், 3,000. அடுத்து என்ன பண்ணணும்? லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 2,000. ஸோ அதை மைனஸ் பண்ணி வெளியே போட்டுடலாம். ஓகே, இதுதான் ட்ரீட்மெண்ட். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் போட்டுக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருந்தது, இந்த வீடியோவில் வந்து ஸ்டேஷ்னரி. ஸோ முடிஞ்சது, எல்லாம் போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? டு சர்ப்ளஸ். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கிரெடிட் சைஸ் 19,700, டோட்டல் போட்டோம். அதை அப்படி காப்பி பண்ணியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறோம்.
3700. இங்கே என்ன எழுதணும்? excess of income over expenses. So 3700. ஆன்சர் பாருங்க, கொடுத்துருக்காங்க சர்ப்ளஸ் 3700 வந்துடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். பேலன்ஸ் ஷீட் as on 1st April 2016. இதுக்கு என்ன பண்ணணும்? ஓப்பனிங் டைமில் எந்தெந்த அசெட் இருந்தது, ஓப்பனிங் டைமில் என்னென்ன லைபிலிட்டிஸ் இருந்தது, அதை எழுத போகிறோம். இப்போது ஓப்பனிங் டைமில் என்னென்ன அசெட் இருந்தது, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் பாருங்கள், ஒரு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் அண்ட் பேங்க். இது என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். அதாவது ஓப்பனிங் டைமில் கேஷ் கையில் இருந்துருக்கு. ஸோ கேஷ் ஒரு அசெட். ஸோ 1700. அடுத்தது பேங்க் பேலன்ஸ் ஓப்பனிங்கில் இருக்குது 13,400. இந்த ரெண்டு ஓப்பனிங் பேலன்ஸு, அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் காட்டியிருக்கோம். இதே மாதிரி கீழே வாங்க, ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் ஆன் 1/4/2016. 1/4/2016 ஓப்பனிங். இப்போ புக்ஸுங்கிற அசெட்டு. ஸோ என்ன பண்ணுறோம்? அசெட் புக்ஸ் எழுதுகிறோம். அசெட் சைடில் புக்ஸ் 9,200. 9,200. அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 1/4/2016. ஸோ ஓப்பனிங் டைமில் ஸ்டேஷ்னரி ஸ்டாக் இருந்திருக்குது, அதையும் எழுதிக்கலாம். ஸ்டேஷ்னரி 1200. ஸோ எழுதியாச்சு. இப்போது எல்லாமே எழுதிட்டோம். இது வந்து கரண்ட் இயர், இது லாஸ்ட் இயர் கிடையாது. இப்போ டோட்டல் போடுறோம் 25,500. இதை இங்கே என்ன பண்ணுறோம்? காப்பி பண்ணிக்கிறோம் 25,500. ஸோ லைபிலிட்டி சைடில் எதுவுமே இல்லை, 25,500 அப்படியே எழுதி கொண்டுதான். கேபிட்டல் ஃபண்ட் இங்கே என்ன எழுதுகிறோம்? பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல் 25,500. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் தெரியும், நமக்கு ப்ராஃபிட்டு சர்ப்ளஸ் எவ்வளோன்னு தெரியும். இந்த ரெண்டும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் பாருங்கள், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் கேபிட்டல் 25,500. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? பேலன்ஸ் ஷீட், ஃபைனல் பேலன்ஸ் ஷீட் வர்றோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம், கேபிட்டல் ஃபண்டு 25,500. இது கூட எதை ஆட் பண்ணணும்? சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? சர்ப்ளஸ் 3,700. அதை ஆட் பண்ணிக்கலாம் 3,700. ஸோ ரெண்டே ஆட் பண்ணியாச்சு. இப்போது வேறு என்னென்ன ஐட்டம்லாம் வரும் அப்படின்னா, ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்டுக்கு வாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய லெகசிஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாரு, ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஹைலைட் பண்ணது இந்த 3 எங்கே வரும்? லைபிலிட்டிஸ். ஸோ லைபிலிட்டி சைடில் லெகசிஸ் அமௌண்ட்டு 5,000. அடுத்தது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ 1,300. அடுத்தது இந்த ப்ரைஸ் ஃபண்டை பற்றி சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் ஃபண்டு ரெசிப்ட்ஸ் இருக்குது, ப்ரைஸ் அவார்டட் ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். அதுவும் லைபிலிட்டி சைடில் போடணும். எப்படி போடுறது? ப்ரைஸ் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் இன்னர் காலம் 6,000 லெஸ் prices awarded. Prices awarded 5,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி வெளியே போடணும் 1,000. இப்போ இது முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம்.
இப்போ அசட் சைடு, அதாவது பேமெண்ட். அப்போ அசட் சைடு இங்கே என்ன வாங்கியிருக்கோம்? புக்ஸ் வாங்கியிருக்கோம். புக்ஸ் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் 1416, ஏற்கனவே ஓப்பனிங் வந்து 9200 இருக்குது. ஸோ அதனால் இன்னர் காலத்தில் போட்டுக்கிட்டு ஓப்பனிங் 9200 இது கூட ஆட் பண்ணுறோம். என்ன ஆட் பண்ணுறோம்? ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். புக்ஸ் பர்ச்சேஸ்ட் 13400. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்ரு காலத்தில் போடுறோம். ஸோ என்ன வந்திருக்கு? 22,600. ஸோ ஒவ்வொன்றையும் எழுதும்போது என்ன பண்ணணும்? அட்ஜஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணிக்கணும். அங்கே ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? இது முடிச்சிட்டோம். இது எக்ஸ்பெண்டிச்சர், இது ஓவர் இன் கேஷ் அண்ட் பேங்க். இது வந்து க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய அசட்ஸ். ஸோ கேஷ் தென் பேங்க். கேஷ் பேலன்ஸ் வந்து 1640. பேங்க் பேலன்ஸ் 8560. ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டோம். இங்கேயும் முடிச்சிட்டோம், இங்கேயும் முடிச்சிட்டோம். இப்போ கீழே செக் பண்ணி பார்க்குறோம், ஏதாவது எழுத வேண்டியிருக்கான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 2017, அதாவது ஃபைனல் டைம், இயர் எண்டு. இயர் எண்டில் வந்து 2000 இருக்குது. அப்போ ஸ்டேஷ்னரி இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 2000. அடுத்தது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆகிருக்குது, பட் கைக்கு வரல. அப்படின்னு என்ன மீனிங்? இது நம்முடைய பணம் தான். 1700 நம்முடைய ஃபண்டு. இது வர வேண்டியிருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு 1700. ஸோ எல்லாம் போட்டுட்டோம். பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணி பார்க்கணும், டேலியாக தான் பார்க்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. 36,500. இப்போ நீங்கள் ஒன்று கவனிங்க, இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எப்போதுமே 2 இடத்துல வரும். இங்கே இருக்கிற ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எப்போதுமே ஒரு இடத்துல தான் வரும். 2 இடம்னா என்னது? நம்ம வந்து 3 விதமாக போடுறோம். ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடுறோம். ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். மூணாவது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஸோ 3 ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3ல் ஏதாவது 2 இடத்துல கண்டிப்பாக வரும். எது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இருந்துன்னா இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே 2 பிளேசஸில் வரும். ஆனால் இங்கே இருக்க ஐட்டம் எல்லாமே ஒவ்வொரு பிளேசஸில் தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், புக்ஸு ஓப்பனிங்கில் புக்ஸு 9200 இருந்திருக்குது. இது 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் காட்டுறேன். ஒன்று 9200 புக்ஸு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வந்திருக்கு. அதே புக்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்திருக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஐட்டம் 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த அசட்டை பொறுத்த மட்டும் வந்து இது ஓப்பனிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, க்ளோசிங்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 1200 இது 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒன்று இங்கே பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் 1200. இன்னொன்று எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது? 1200. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் 1200 வருது ஸ்டேஷ்னரி. ஸோ 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி க்ளோசிங்கில் 2000 இருக்குது. இது 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பாருங்கள் 2000 ஸ்டேஷ்னரி. இன்னொன்று க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் 2000 ஸ்டேஷ்னரி 2000. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு 1700. இதுவும் 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்று க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் 1700 சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு. இதே 1700 அப்படியே வாங்க இன்கம் சைடில் 1700. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு ஏதாவது 2 பிளேசஸில் வந்தாகும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் வரும்.
மேபி இன்கமாக இருக்கலாம் அல்லது பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு அப்படிங்கிறது எதனால் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறோம்? இங்கே காட்டுறோம் 1700. ஏன்னா இது நம்முடைய பணம் இன்னும் கைக்கு வரல. ஸோ நம்ம பணமாக இருந்தாலும் வெளியே கிடக்குது. ஸோ நமக்கு அது அசட்டு தான், அதனால இதில் காட்டியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 2. இப்போ இதுலேயும் பாருங்கள், ஹெட்டிங்லாம் போட்டுட்டேன். இன் தி புக்ஸ் ஆஃப் சென்னை டென்னிஸ் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் 3 ஹெட்டிங், 3 அக்கௌண்ட் போட்டுட்டேன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். அப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கேன், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கிறோம், அதையும் போட்டுட்டேன். இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், அதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கவே இல்லை, நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேறு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சுட்டு ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் இருக்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ஹைலைட் பண்ணுறோம். இப்போது இதில் என்ன அசட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஐட்டம் பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்ட், இது ஒரு அசட், ஹைலைட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த க்ளோசிங்கில் இருக்குது, இது ஒரு அசட் தான், இதையும் ஹைலைட் பண்ணிக்கலாம், க்ளோசிங் அசட். அதே மாதிரி க்ளோசிங்கில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது, இதுவும் நமக்கு லைபிலிட்டிஸ். ஏன்னா ஓவர் டிராஃப்ட்னா லைபிலிட்டிஸில் வரும், க்ளோசிங்கில் இருக்குது. இது கேஷ் அண்ட் ஹேண்ட், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது அசட்டு, இது லைபிலிட்டிஸ், அப்புறம் இது அசட். இப்போது இதெல்லாம் ஓப்பனிங்கில் போயிடுது, இதை விட்டுருங்க, ஓப்பனிங் இதை விட்டுருங்க. இதெல்லாம் ஓப்பனிங் எங்கே வரும்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடும்போது இந்த ஓப்பனிங் எடுத்துக்கலாம், இந்த ஓப்பனிங் எடுத்துக்கலாம், இந்த ஓப்பனிங் எடுத்துக்கலாம். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் போடும்போது இந்த க்ளோசிங் எடுத்துக்குவோம், இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு விஷயம் பாருங்கள், மேட்ச் ஃபண்ட் ரெசீட்ஸ் அப்படின்னு ஒன்று 30,000 கொடுத்துருக்காங்க. மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 25,000. இப்போ தான் பார்த்து முடித்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்த இல்லஸ்ட்ரேஷனில் இதே மாதிரி மாடல் இருந்தது, அதுலேயும் ஃபண்டுன்னு கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி ஃபண்டும் கொடுத்து எக்ஸ்பென்ஸும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ரெண்டையுமே லைபிலிட்டிஸுக்கு கொண்டு போகணும். இங்கே மேட்ச் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க, மேட்ச் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஃபண்ட் அண்ட் மேட்ச் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே எங்கே போகணும், லைபிலிட்டிஸ் போகணும். ஸோ ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் லைபிலிட்டிஸில் மைனஸ் பண்ணி காட்டணும். எப்படி மைனஸ் பண்ணுவோம், 30,000 மைனஸ் 25,000. இது ஃபண்டு, இது எக்ஸ்பென்சஸ். லைபிலிட்டிஸில் 30,000 மைனஸ் 25,000 மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ சம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பாருங்கள், இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் 3 கொடுத்துருக்கு பாருங்கள். 2016, 17, 17, 18, 18, 19. இந்த 16, 17 லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயரில் பேலன்ஸ் ஷீட் போடும்போது அதை எடுத்துக்கலாம். 17, 18 தான் நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டியது 32,000. ஸோ அதை நம்ம இன்னொரு காலத்தில் போட்டுக்கிறோம் 32,000. இதனால் இன்னொரு காலத்தில் போட்டுக்கிறோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் 17, 18. 17, 18 கரண்ட் இயர், கரண்ட் இயரில் டியூ ஆகிருக்குது, ஆனால் இன்னும் கைக்கு வரல 2,000. லாஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் நான் பார்த்த அதே மாடல் தான். ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ போடணும், 2,000 போடணும். ரெண்டையும் டோட்டல் போட்டால் 34,000. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று இன்கமில் காட்டிட்டோம், இன்னொன்று எங்கே வரும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரணும். அதை எழுதிடலாம், இல்லைன்னு மறந்துடும். ஸோ இங்கே எழுதிக்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ 2,000.
ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ரெண்டு இடத்துல போட்டுட்டோம், இங்கேயும் போட்டு அங்கேயும் போட்டாச்சு. ஒன்று அசட்டில் வந்திருக்கு, க்ளோசிங் அசட்டில் வந்திருக்கு, இன்னொன்று இன்கமில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்டை படித்து பாருங்கள். ஒன்று சர்ப்ளஸ் ஆன் டோர்னமெண்ட் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ். இதுக்கு என்ன மீனிங்? டோர்னமெண்ட்டுன்னு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, ரெசிப்ட்ஸ் இருக்குது. இன்கமில் பாருங்கள், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் பாருங்கள். டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ் 2000, தென் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1400. என்ன சொல்கிறாங்க? இந்த டோர்னமெண்ட் வந்து ரெசிப்ட்டும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே ரிசர்வ்னு வச்சுக்கோங்க, கெப்ட் இன் ரிசர்வ். சர்ப்ளஸ் ஆன் டோர்னமெண்ட் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ். இதை ரிசர்வ் வைக்க சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும்? இதை லைபிலிட்டி சைடு கொண்டு போகணும். இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் டோர்னமெண்ட் ரெசிப்ட், டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். எப்படி காட்டணும்? எப்படி இந்த மேட்ச் ஃபண்டு ரெண்டையுமே லைபிலிட்டிஸில் மைனஸ் பண்ணி காட்டின மாதிரி டோர்னமெண்ட்டையும் லைபிலிட்டி சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் 2000 மைனஸ் 1400 சொல்லி மைனஸ் பண்ணி காட்டணும். ஸோ அதான் இது மீனிங், ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ். ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம், செகண்ட் பார்த்துட்டோம். தேர்ட் என்ன இருக்குது? அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் கிளப் ஹேட் பொசஸ்ட் புக்ஸ் ₹20,000. ஸோ இது ஓப்பனிங். பிகினிங் ஆஃப் தி இயர்னா ஓப்பனிங்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடும்போது அசட்டில் காட்டிக்கிடலாம். இதை என்ன வருது? அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் கிளப் ஹேட் பொசஸ்ட் புக்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் புக்ஸ் 20,000. ஏன்னா அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர்னு கொடுத்துருக்கு, புக்குன்னா அசட்டு. ஸோ பிகினிங் ஆஃப் தி இயர்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு, அசட் சைடில் புக்ஸ் எழுதிட்டோம் 20,000. இப்போது இது ரெண்டு இடத்துல வரும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் புக்ஸ் 20,000 இருக்குது, ரெண்டு இடத்துல வரும். ஒன்று இதில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், இன்னொன்று எங்கே வரும்? அப்படியே க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். புக்ஸ் 20,000. ஸோ ரெண்டு இடத்துல போட்டோம். இப்போ இது ரெண்டு இடத்துல போட்டுட்டோம், இது ரெண்டு இடத்துல போட்டாச்சு. ஸோ இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேறு கன்ஃபியூஷன் கிடையாது, முடிச்சிட்டோம். இப்போது இங்கே ரெசிப்ட்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போது எக்ஸ்பெண்டிச்சர் வர்றோம். எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே வரணும்? பேமெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஐட்டம் ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனிவல். repairs and renewal 8,500. அடுத்த ஐட்டம் upkeep of amount 12,300. அதையும் எழுதிட்டோம். ஸோ எல்லாமே எழுதிட்டோம், இங்கேயும் எழுதியாச்சு, இதுலேயும் எழுதியாச்சு. இது பேலன்ஸ் பண்ணுறோம் 34,000. இந்த 34,000 இங்கே எழுதிட்டோம். ஸோ டிஃபரன்ஸ் செக் பண்ணுறோம். $13,200. இது என்னது? ஸோ இது சர்ப்ளஸ் டு சர்ப்ளஸ். இங்கே என்ன எழுதணும்? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ். ஸோ 13,200. இப்போ கொஸ்டினை பாருங்கள், ஆன்சர் கொடுத்துருக்காங்க சர்ப்ளஸ் 13,200. கண்டுபிடிச்சிட்டோம் 13,200. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வர்றோம். ஏற்கனவே புக்ஸ் எழுதிட்டோம், இன்னும் ஓப்பனிங்கில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் 2016-17 6,500. இது ஒரு ஓப்பனிங் தான். 16-17 லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயரில் 6,500 வர வேண்டி இருக்குது. அது இந்த வருஷம் வந்துடுச்சு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 6,500. ஆக்சுவலி இது வர வேண்டியது லாஸ்ட் இயருடையது.
ஸோ லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி இருக்கும்? சப்ஸ்கிரிப்ஷன் not received 6500. இந்த அமௌண்ட்டு லாஸ்ட் இயரில் வந்து ரிசீவ் பண்ணலை, ஆனால் நம்முடைய ஃபண்டு தான். ஸோ இந்த லாஸ்ட் இயரை பொறுத்த மட்டும் நமக்கு அது அசட்டு, அது இந்த இயர் தான் வந்திருக்குது. ஸோ இந்த இயரில் ரெசிஸ்டன்ட் பேமெண்ட்டில் வந்து பேமெண்ட் வந்திருக்குது. பட் லாஸ்ட் இயரை பொறுத்த மட்டும் அது அசட்டு, அது வரல. ஸோ லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அது அசட்டாக காட்டுறோம். இது போக வேறு என்ன இருக்குது? இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து அசட். ஸோ கேஷ் இருக்குது, அப்புறம் கேஷ் அமௌண்ட் எவ்வளோ? 1740. இது ஒரு அசட், ஓப்பனிங் கேஷ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காட்டுறோம். இன்னொரு ஓப்பனிங் இருக்குது பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட். இதுவும் ஓப்பனிங் தான், இது லாஸ்ட் இயர் சம்மந்தப்பட்டது தான், ஆனால் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு. ஸோ அதனால் இங்கே எழுதிக்கிறோம், லைபிலிட்டி சைடில் எழுதுகிறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் லைபிலிட்டிஸ் 3180. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ வேறு எதுவும் எடுக்க வேண்டிய எதுவும் இல்லை. இப்போ ஆட் பண்ணிடலாம். இங்கே ஆட் பண்ணியாச்சு 28,240. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் 25,060. இது என்னது? கேபிட்டல் ஃபண்ட் ப்ராக்கெட்டில் பேலன்சிங் ஃபிகர். ஸோ 25,060 தான் ஓப்பனிங் கேபிட்டல். ஆன்சர் கொடுத்துருக்கு பாருங்கள் கொஸ்டினில் 25,060. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது எங்கே வர்றோம்? க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்கனவே 2 ஐட்டம் எழுதி வச்சுருக்கிறோம். இந்த 2000ங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் டியூ, அது எழுதிட்டோம். புக்ஸு வந்து 20,000, இந்த கிளப்பு, இந்த ஓப்பனிங், அதே எழுதிட்டோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஃபண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் எழுதுகிறோம் 25,060. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பேலன்ஸ் ஃபிகர் 25,060. இது கூட என்ன ஆட் பண்ணணும்? சர்ப்ளஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். சர்ப்ளஸ் 13,200, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 13,200 ரெண்டையும் ஆட் பண்ணி உள்ள போட்டாச்சு. ஓகே, இப்போ வேறு என்னென்ன ஐட்டம்ல இருக்குது? இது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் வேறு என்ன ஐட்டம் வரும் பாருங்கள். இந்த கேஷ் வரும். கேஷ் ஏன்னா க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அசட், கேஷ் அசட் 3,850. அதே க்ளோசிங்கில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது. ஸோ இது லைபிலிட்டிஸ். ஓவர் டிராஃப்ட்னா லைபிலிட்டிஸில் வரும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் இதுவும் என்னது? க்ளோசிங் தான், 7,190. இப்போது வேறு என்னெல்லாம் வரும்? நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஐட்டங்கள்லாம் ஃபைனல் பேலன்ஸ் ஷீட்டில், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரணும். இங்கே ரைட்டர் இருக்கு பாருங்கள், பில்லியார்ட்ஸ் டேபிள், இது ஒரு அசட்டு. பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 30,000, ஒரு அசட். அடுத்தது இந்த மேட்ச் ஃபண்டு, மேட்ச் எக்ஸ்பென்சஸ், டோர்னமெண்ட்டு ஃபண்டு, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? லைபிலிட்டி சைடில் மைனஸ் பண்ணி காட்டணும். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்ன பண்ணலாம்? மேட்ச் ஃபண்ட். இங்கே என்ன பண்ணணும்? மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் இன்னர் காலத்தில் போடுறோம் 30,000. மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ். அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுறோம்? லெஸ் பண்ணி மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டு 25,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்த ஐட்டம் என்னது? டோர்னமெண்ட் ரெசிப்ட். டோர்னமெண்ட் ரெசிப்ட்டு 2,000. அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ்
டோர்னமெண்ட் ரெசிட் 2000, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1400. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுறோம். ஓகே, அதையும் போட்டாச்சு. இப்போ வேறு என்ன இருக்குது பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஐட்டம் போட்டாச்சு, இது போட்டாச்சு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாச்சு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டாச்சு, அப்புறம் இந்த ரெண்டையும் போட்டுறோம், இதையும் போட்டோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகணும். பாருங்கள் கீழே டேலி ஆகலை. ஏன் டேலி ஆகலை? டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம். 7190. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். 2000 சப்ஸ்கிரிப்ஷன், 20,000 புக்ஸு ப்ராஃபிட் போட்டோம். 3850 கேஷ் போட்டிருக்கோம். இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது பாருங்கள், 2018-19 4800. இது என்னது? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இது என்ன பண்ணணும்? லைபிலிட்டி சைடில் காட்டுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 4800. ஸோ இப்போ பாருங்கள் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிடுச்சு. 55,850, 55,850. இப்போது இது ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் லைபிலிட்டிஸ் வந்திருக்கு? இது நெக்ஸ்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம அட்வான்ஸாக வாங்கி வச்சுருக்குறோம். இது நம்முடைய ஃபண்டு கிடையாது, இது நெக்ஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் வர வேண்டிய ஃபண்டு. அதனால் என்ன பண்ணுறோம், இதை நம்ம லைபிலிட்டிஸ், இது நமக்கு நம்முடைய சொத்து கிடையாது, இது நம்முடைய அசெட் கிடையாது. ஸோ இட் இஸ் அ லைபிலிட்டி. ஸோ அதனால் இந்த அட்வான்ஸாக வாங்கியிருந்ததை சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிக்கிறோம், அதை நெக்ஸ்ட் இயருடைய சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷமே வாங்கிட்டோம். ஸோ இந்த வருஷத்துக்கு அது இன்கம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அதை லைபிலிட்டிஸாக காட்டுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 4800. ஸோ இப்போ பாருங்கள், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமும் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்திருக்கும். இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு, இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வந்திருக்கு, இது இன்கமில் வந்திருக்கு, இது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் வந்திருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க ஐட்டம் எல்லாமே ரெண்டு இடத்துல வந்திருக்கும். இது டூ பிளேசஸில் வந்திருக்கு, இது 2 பிளேசஸில் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இதை இல்லஸ்ட்ரேஷன் பண்ண செய்யணும். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறது சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் கன்ஃபியூஷன் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு எப்படி ட்ரீட் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னு எப்படி எடுத்துக்கணும், இதே மாதிரிலாம் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும். சிம்பிள் தான். நான் ஒரு சின்ன ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் இது. இப்போது லெஃப்டில் என்ன காட்டியிருக்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், இது லெஃப்ட் சைடில். இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸாக வாங்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு, அது எங்கெல்லாம் காட்டணும் அப்படின்னா, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து மைனஸ் பண்ணி காட்டணும். நம்ம டோட்டலாக எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கோமோ மைனஸ் இந்த ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னால் நெக்ஸ்ட் இயருக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷமாக வாங்கிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கோமோ அதில் மைனஸ் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஏன்னா அது இந்த வருஷத்துக்கு கிடையாது, நெக்ஸ்ட் இயருடையதை அட்வான்ஸாக வாங்கிட்டோம். ஸோ அதனால் மைனஸ் பண்ணுறோம். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதே ரிசீவ்டு இன் அட்வான்ஸு இதே அமௌண்ட்டு எங்கே வரும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு காட்டணும். சேம் அமௌண்ட், இங்கே 500, இங்கே 500, என்ன அமௌண்ட்டு அந்த அமௌண்ட் அப்படியே காட்டணும். ஏன் இது லைபிலிட்டிஸை காட்டுறோம், இது நம்முடைய அசெட் கிடையாது, நம்முடைய இன்கம் கிடையாது. நெக்ஸ்ட் இயருக்கு போக வேண்டிய இன்கம் இந்த வருஷமே வாங்கிட்டோம், முன்னாடியே வாங்கிட்டோம். ஸோ அதனால் லைபிலிட்டிஸை காட்டுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோன்னா அதே தான். இது இந்த இயர் இன்கம் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் இன்கம். ஸோ மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னால் இதை ஞாபகம் வச்சுங்க, இதே மாடல் தான் செய்யணும். இது 2 பிளேஸில் வரும். ஒன்று இன்கமில் மைனஸ் ஆகும் அந்த அமௌண்ட்டு. இந்த சேம் அமௌண்ட் வேறு எங்கே காட்டுறோம், லைபிலிட்டிஸில் காட்டுறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் டியூ
பட் நாட் ரிசீவ்டு, அதாவது அவுட்ஸ்டாண்டிங். டியூ ஆகிடுச்சு ஆனால் கைக்கு வரல, அது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு. இதுவும் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படின்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி காட்டணும். ஏன்னா இது நம்முடைய இன்கம், பட் இன்னும் வரவே இல்லை, ஆனால் டியூ ஆகிடுச்சு இன்னும் வரல. ஸோ இன்கமில் ஆட் பண்ணி காட்டுறோம். த சேம் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை அப்படியே எங்கே காட்டுறோம், அசட் சைடில் காட்டுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு காட்டுறோம். எந்த அமௌண்ட்டை காட்டுறோம், இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை அப்படியே இங்கே காட்டுறோம். ஏன்னா அது அசட், நம்முடைய இன்கம் இன்னும் கைக்கு வரல, நமக்கு வந்தாகணும், அதெல்லாம் அசட்டில் காட்டுறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுக்கோங்க, இது அப்பப்போ படிச்சுக்கோங்க. இது ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம்னு கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா இல்லஸ்ட்ரேஷன் போட போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் போயிடலாம். 3 illustration 3. இதுலேயும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குது. ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் படித்து பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எப்போதும் போல் இதை ஹைலைட் பண்ணிக்கிறோம். இது என்னது, இது ப்ரைஸ் ஃபண்ட் ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கே வரணும், ப்ரைஸ் ஃபண்டு அவார்டட். ஸோ ஃபண்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மாதிரி கொடுத்துருந்துன்னா இப்போ தான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். என்ன பண்ணணும், லைபிலிட்டி சைடில் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இதை மைனஸ் பண்ணி காட்டுறோம். அப்புறம் இது பாருங்கள் அசட், இதை ஹைலைட் பண்ணிக்கிட்டோம். இது அசட்டுக்கு போகும். அப்புறம் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்கணும், படித்து பார்த்துட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் பை சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் நிறைய வரும் பாருங்கள். இன்னர் காலத்தில் போட்டுங்க 45,800. இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வரப்போகுது. கொஞ்சம் பொறுமையாக என் கூட க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள், இன்க்ளூடிங் 2,800 ஃபார் 2014-15. இது என்ன மீனிங், லாஸ்ட் இயரில் அவங்களுக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ தான் வந்திருக்குது. இதில் மிக்ஸ் ஆகிருக்குது. எது மிக்ஸ் ஆகிருக்கு, லாஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் மிக்ஸ் ஆகிருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை மைனஸ் பண்ணிடணும். less 2014-15 2,800. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்குவோம். மைனஸ் பண்ணி என்ன பண்ணணும், கீழே போட்டுக்கிறோம். ஏன் மைனஸ் பண்ணிட்டோம், இது இந்த 45,800ல் லாஸ்ட் இயர்க்கு எல்லாம் கலந்து இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்குது. அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 43,000 தான் கரெக்டான அமௌண்ட்டு. சரி, ஓகே. இன்னும் வேறு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். கீழே லாஸ்ட் ஐட்டம் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டூரிங் கரண்ட் இயர். கரண்ட் இயரில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கு வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷமே வந்துடுச்சு. அப்போ இதில் என்ன பண்ணணும், அந்த 1000 மிக்ஸ் ஆகிருக்குது, அதையும் மைனஸ் பண்ணிடணும். லெஸ் இது என்னது, அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம், அதாவது நெக்ஸ்ட் இயர் உடையது. நெக்ஸ்ட் இயர்னா 16-17 எவ்வளோ அமௌண்ட்டு, 1000. ஸோ அதையும் மைனஸ் பண்ணிக்குவோம். மைனஸ் பண்ணி கீழே போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். ஆன் 1st April 2015 the club had an advance subscription 500.
ஆன் 1st April 2015 ஓப்பனிங். ஓப்பனிங்கில் கிளப்பில் வந்து அட்வான்ஸாக 500 வாங்கின மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 500 rupees அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து அட்வான்ஸை வாங்கிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் அது இந்த வருஷத்துடைய சப்ஸ்கிரிப்ஷன். அது லாஸ்ட் இயரே அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணும், இந்த இயரில் அது இருக்காது, இதில் மிக்ஸ் ஆகிருக்காது. ஏன்னா லாஸ்ட் இயரையே வாங்கிட்டாங்க, இந்த இயரில் மிக்ஸ் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம். இது என்னது, கரண்ட் இயருடையது. கரண்ட் இயருடையது ரிசீவ்ட் இன் லாஸ்ட் இயர் 500. ஸோ ஆட் பண்ணியிருக்கோம். எதனால் ஆட் பண்ணியிருக்கோம், இது இந்த வருஷத்துக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு இந்த வருஷம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஏறவே இல்லை, ஆனால் லாஸ்ட் இயரே வாங்கிட்டாங்க, அதனால் இந்த வருஷம் ஆட் பண்ணிக்கிறோம். அதை இப்போ ஆட் பண்ணி போட்டால் 42,500. இப்போ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க. தேர் ஆர் 450 மெம்பர்ஸ் ஈச் பேயிங் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 100. இதுக்கு என்ன மீனிங், டோட்டலாக 450 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு 100 ரூபா பே பண்ணுறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க, 450 into 100. அப்போது 45,000 பே பண்ணியிருப்பாங்க. ஸோ 45,000ங்கிறது நம்முடைய இன்கம். 45,000 இது நம்முடைய இன்கம். இன்கமில் காட்டியே ஆகணும். ஸோ இதுதான் நெட்டு. 450 into 100 45,000ங்கிறது நெட் இன்கம் வந்தே ஆகணும், நம்ம அதை காட்டி ஆகணும். ஆனால் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 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 கைக்கு இப்போ என்ன வந்திருக்கு, 42,500 வந்திருக்குது. அப்போ பேலன்ஸ் என்னது, இன்னும் வரல. ஸோ கரண்ட் இயரில் வந்து இது என்னது, 2015-16 அவுட்ஸ்டாண்டிங். இந்த வருஷத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அமௌண்ட்டு, 2,500. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், 45,000 கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து என்னது, அட்வான்ஸை லாஸ்ட் இயர் அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க. லாஸ்ட் இயரையே அட்வான்ஸாக வாங்கிட்டாங்க, அது இந்த வருஷத்துக்கு உடையது. ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். இது இந்த வருஷத்துக்குடைய வரவே இல்லை. ஸோ அதனால் 2,500 ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெட்டாக பார்த்தா 45,000. இப்போது இந்த 2,500 வேறு எங்கே வரும், இந்த வருஷத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் வரவே இல்லை, வர வேண்டிய அமௌண்ட்டு வரல. ஸோ இது எங்கே காட்டுறோம், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். 2,500 சப்ஸ்கிரிப்ஷன் டியூ 2,500. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் அது காட்டி ஆகணும். ஏன்னா இன்கமில் வந்து இன்னும் வரலைன்னு சொல்லி காட்டுறோம். இது வரல, இந்த அமௌண்ட் வரல. ஸோ வரலைங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். இது அங்கே வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் 2,500 போட்டாச்சு. ஸோ இது முடிஞ்சுது. இங்கே வேறு என்ன இருக்குது, ரெசிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சுது. அடுத்து என்ட்ரன்ஸ் ஃபீ. என்ட்ரன்ஸ் ஃபீ 4,300. ஸோ இன்கம் ஓவர் எக்ஸ்பென்சஸ். ஃபஸ்ட் ஐட்டம் சேலரிஸ். $6,500. Second item postage 710. Postage 710. அடுத்தது audit fee. Audit fee 8,000. ஸோ வேறு என்ன இருக்குது, இங்கே பார்த்துட்டோம், இதையும் பார்த்துட்டோம். இது இது எல்லாம் ஓவர். இப்போது டோட்டல் போட்டோம் 49,300. இங்கேயும் போட்டோம். இங்கே பேலன்ஸ் செக் பண்ணுறோம். மைனஸ் 34,090 சர்ப்ளஸ்.
excess of income over expenses 34,090. கொஸ்டினில் பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கு 34,090 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம தெரிஞ்சதெல்லாம் ஃபில்அப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஐட்டம் கேஷ் அண்ட் பேங்க். கேஷ் பேங்க் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் தான் அப்படி எடுத்துக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ்னால் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும். ஸோ கேஷ் 1740, பேங்க் வந்து 6580. ஓகே, இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வர்றோம். என்ன கொடுத்துருக்காங்க, த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் ஆஃப் ₹12,000 ஆன் 1st April 2015. ஸோ ஓப்பனிங்கில் ஃபர்னிச்சர் கையில் இருந்திருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளோ அமௌண்ட்டு, 12,000. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காட்டியிருக்கிற அமௌண்ட்டு ரெண்டு இடத்துல வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று கரண்ட் பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டாச்சு. சேம் ஐட்டம் வேறு எங்கே வரும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சர் 12,000. ஸோ இதை ரெண்டு இடத்துல காட்டி முடிச்சிட்டோம். இது ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வர்றோம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன செய்கிறோம், இதை பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கு, 2800. இதுக்கு என்ன மீனிங், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இந்த இயர் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த 2800 லாஸ்ட் இயர் உடையது. லாஸ்ட் இயருடைய 2500 சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் தான் வந்திருக்குது. ஸோ லாஸ்ட் இயரில் வரவே இல்லை. அப்போ லாஸ்ட் இயரில் அது அசட். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ லாஸ்ட் இயர்லேயே டியூ ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட் இயரில் வரவே இல்லை, அது இந்த இயர் தான் வந்திருக்குது. அப்போது லாஸ்ட் இயருக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, அதனால் அதை அசட்டாக கட்டுறோம். அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் 1800 ஸ்டில் டியூ. இது லாஸ்ட் இயர் தான், 14-15. ஸோ லாஸ்ட் இயரில் மொத்தம் வந்து ஏற்கனவே 2800 வர வேண்டி இருந்தது. அது இந்த இயரில் வந்துட்டோம், கொடுத்துட்டாங்க. அதே சப்ஸ்கிரிப்ஷன் டியூ 1800. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் வரவே இல்லை, ஸ்டில் டியூ. லாஸ்ட் இயர்லேயும் வரல, இந்த வருஷமும் வரல. ஆனால் இந்த 2800 லாஸ்ட் இயரில் வர வேண்டி இருந்தது. ஸோ அசட்டில் காட்டினோம், அது இந்த வருஷம் வந்துடுச்சு. ஆனால் அந்த 1800 லாஸ்ட் இயரில் வரவே இல்லை, அது அவுட்ஸ்டாண்டிங் காட்டியிருந்தோம், அசட்டில் காட்டியிருந்தோம். இன்னும் ஸ்டில் டியூ 1800 இன்னும் வரவே இல்லை. அப்போ எங்கே வரும், இது ரெண்டு இடத்துல வரணும். நான் சொல்லியிருந்தேன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2 பிளேசஸில் வரும். ஸோ இந்த 1800 வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் வருது, க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் வருது. ஏன் வருது அப்படின்னா, ஸ்டில் டியூ, இன்னும் பேமெண்ட் வரல. டியூ எந்த வருஷத்துக்கு, 2014-15 ஸ்டில் டியூ இன்னும் வரல. அதனால் மறுபடியும் என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறோம் அதை. ஸோ இது ரெண்டு இடத்துல வருது, ஒன்று க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட், இன்னொன்று ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது இங்கே வாங்க. ஆன் 1st April 2015 த கிளப் ஹேட் அன் அட்வான்ஸ் 500. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டிஸை காட்டுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் received in advance. எவ்வளோ அமௌண்ட்டு, 500. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதில் இது ஆன் 1st April 2015 தி கிளப் ஹேட் அன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்
அதாவது 500 அட்வான்ஸாக வாங்கிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷமே வாங்கிட்டாங்க, அதாவது லாஸ்ட் இயரே வாங்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் வாங்கினேன்னா அந்த அட்வான்ஸாக வாங்கினா அதை லைபிலிட்டிஸை காட்டணும், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ லைபிலிட்டிஸில் காட்டியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னா லைபிலிட்டிஸ். நான் ஒரு இமேஜ் ஏற்கனவே காட்டியிருந்தேன், மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அட்வான்ஸாக வாங்கி தான் லைபிலிட்டிஸில் காட்டணும். ஸோ லாஸ்ட் இயர் பொறுத்த மட்டும் வந்து அது அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டில் அதை லைபிலிட்டிஸில் காட்டியிருக்கோம். இப்போ அசெட்லாம் டோட்டல் போடுறோம். இந்த டோட்டல் இங்கே காப்பி பண்ணியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் என்னது? கேபிட்டல் ஃபண்ட். பேலன்சிங் ஃபிகர் 24,820. ஆன்சர் கொடுத்துருக்கு பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் 24,420. இப்போ கரண்ட் இயர் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே என்ன எழுதணும்? கேபிட்டல் ஃபண்ட். இன்னர் காலத்தில் 24,420. 24,420. இங்கே என்ன ஆட் பண்ணுறோம்? சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் 34,090. ரெண்டையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டுட்டோம். இப்போ க்ளோசிங் பேலன்ஸில் இருக்கக்கூட கேஷ் அண்ட் பேங்க் போட்டுடலாம். கேஷ் பேங்க் 2,950 கேஷ் பேலன்ஸ், பேங்க் 7760. ஓகே. இப்போ அடுத்த வேறு என்ன அசெட் இருக்குது பாருங்கள். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். கம்ப்யூட்டர் அசெட் 33,500. அதே மாதிரி இந்த ரெண்டு ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது எங்கே வரணும்? லைபிலிட்டி சைடில் மைனஸ் பண்ணி காட்டணும். இன்னர் காலத்தில் 6,000 லெஸ் ப்ரைஸஸ் awarded 5,000. ஸோ இந்த 6,000 மைனஸ் 5,000 மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுறோம். ஓகே. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். subscription received in advance. இது current year received in advance. இந்த வருஷம் 1,000 rupees subscription received in advance during current year. இந்த இயரில் அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம். ஸோ லைபிலிட்டிஸை காட்டியிருக்கோம். ஏற்கனவே காட்டி சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னால் லைபிலிட்டிஸை காட்டணும். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ அல்லது அவுட்ஸ்டாண்டிங்னு எங்கே வரும்? அசட்டில் காட்டுறோம். இப்போ நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.